Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 428 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,834 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 81,332 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1,292 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து 407 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 51,295 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 921 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 40,977 பாயிண்ட்ஸா இருக்கு. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல 2,546 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 2,774 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸும் டிஎஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல பையிங் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் ஷேரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பேஸ் செக்டார் ஸ்டாக். ஸோ பட்ஜெட்டில் கண்டினியூஸாக அதுவும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிப்பட்ட டிஃபென்ஸ் செக்டாருக்கு அதிக அளவில் ஃபண்ட்ஸ் ஒதுக்குவாங்க. குறிப்பாட்டு டிஃபென்ஸுக்குன்னு சில ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அதான் அதிகப்படியாட்ட ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. எல்லா பட்ஜெட்லையும் கண்டினியூஸாக பண்ணுறது. ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கண்டினியூஸாக மார்க்கெட்டில் பார்க்கும்போது. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் 310 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து பிரைஸ் ட்ரேடிங்ஸ் 50க்கு மேலே இருக்குது. நான் இதில் வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கேன்னா ஒரு 300 ரூபா வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்ல அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு 3% ஏற்றிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்ல. எகைன் ஒரு 300 லெவல் வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்லோவாக பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்ல கன்சிடர் பண்ணுவேன். இது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டிவிடெண்ட் எப்போ வரும்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு. ஸோ மோரார்ட்டு நானும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஜூலை 12ஆம் தேதி அவங்க ரெக்கார்ட் டேட்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தாண்டிடுச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்ல அது வந்து வர வாய்ப்புகள் இருக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல டிவிடெண்ட். ஸோ வெயிட் பண்ணலாம். நானும் அதில் வந்து ஷேர் ஹோல்டராக தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஷேர் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்சிடர் பண்ணது ரிஸ்க். ஏன்னா மோரார்ட்டு நம்ம டாடா மோட்டார்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். வேல்யூஷன் படி பார்க்கும்போது இது 27 இருக்குன்னு நினைக்கிறேன் பிரைஸ் ஏர்னிங்ஸ். டாடா மோட்டார்ஸ் 12 to 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் 1000 தாண்டிடுச்சு. எகைன் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 950 970 ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 920 வந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் நியூ என்ட்ரிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். மோரார்ட்டியில் கொஞ்சம் கடனும் ஜாஸ்தி மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில். அதே நம்ம டாடா மோட்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட்டத்தட்ட டெப்ட் ஃப்ரீ ஆயிட்டுன்னு சொல்லலாம். சில செக்டார் தான் உங்களுக்கு டெப்ட் இருக்கு. மோரார்ட்டி இப்போ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாடா மோட்டார்ஸ் வாங்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு மோட்டிலால் ஓசால் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 3,300 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா. ஆக்சுவலாக இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 5% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1,178 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 939 கோடி பண்ணியிருந்தாங்க. மோரார்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேஸில் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் தான் இருக்கு. மோரார்ட் 239 கோடி பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபோக்கஸ் மார்க்கெட்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. 154 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட எபிட்டா மார்ஜினில் எபிட்டா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,176 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 25.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அவங்க சில கீ ஹைலைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பிராண்டட் பிஸ்னஸ் வந்து 10% வந்து க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேஸில். அதுவும் ட்ரேட் ஜெனரிக் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் ரெவன்யூ ஆல் டைம் ஹை போயிருக்கு. $250 மில்லியன் இருக்கு. 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது ரெவன்யூ 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 353 கோடி பண்ணியிருக்காங்க. 353 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட சேல்ஸில் 5.3% சொல்லியிருக்காங்க. 1% வந்து ஹையராக இருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். நெட் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 8,449 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரார்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பட்டல்கங்கா குர்கும் அந்த ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா விஐஐ அதாவது வால்யூம் ஆக்ஷன் இண்டிகேட்டட் இந்த வால்யூம் ஆக்ஷன் இண்டிகேட்டட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிப்லாவில். நெக்ஸ்ட் லானிரியோடைட் அப்படிங்கிற ஒரு ஜெனரிக் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஆல்பிட்யூரோல் அப்படிங்கிற ஒரு இன்ஹேலர் அப்படிங்கிற ஒரு இன்ஹேலர் ட்ரக் பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட் ஷேரும் 17% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரார்ட் இது பார்த்தீங்கன்னா சிப்லா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
ஷேர் பிரைஸ் 1586 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5% மேலே அன்றைக்கி ரேலியாக இருந்துச்சு. மோரோராட்டி இப்போதைக்கு சிப்லால் என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவ் அப்டேட். நம்ம நாட்கோ ஃபார்மாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்கும். எகைன் வந்து நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு நினைக்கிறேன், நாளைக்கு தான் நினைக்கிறேன் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ரிசல்ட்ஸும் வருது. ஸோ அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 63 ரூபா வரையும் ஹை போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% பாசிட்டிவ்ல 62.10 rupees அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோரோராட்டு நான் 41 ரூபாவில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரியை கொடுக்கல. ஸோ 8 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி 41 ரூபாய்க்கு விற்றேன். எனக்கு ஒரு நல்ல லாபமாட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ட்ரியும் கொடுக்கல. ஸோ நான் இப்போ தான் திங்க் பண்ணுறேன் அவசரப்பட்டு வித்துட்டோமோ அப்படின்னு சொல்லி சுஸ்லான் எனர்ஜியில். ஸோ சுஸ்லான் எனர்ஜி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 73 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுஸ்லான் எனர்ஜிக்கு. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ இது வந்து சுஸ்லான் எனர்ஜிக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இது ஒரு பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனி. ஆக்சுவலாக சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ ஐடிசியை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன கம்பெனி தான். சிகரெட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 7% மேலே ஏற்றிருந்தாங்க. ஷேரு 4290 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4090 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷேரில் வந்து அப்டேட்டு 10:2 போனஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. அதனால இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 53 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இயர் ஆன் இயர் பேஸில் 36% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 423 கோடி பண்ணியிருக்காங்க. 3.6% ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. மோரோராட் இந்த 10:1 போனஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா August 30 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. September 24 வந்து அந்த போனஸ் ஷேர் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து ஷேர் ஹோல்டர் கிடையாது. ஸோ யாராவது ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த ஷேர் பற்றி நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். ஸோ இது வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். ஆக்சுவலாக அந்த பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1063 கோடி பண்ணியிருக்காங்க. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸ் தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் அந்த மே டைமில் உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க ப்ரோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்ட்டு. ஸோ இப்போ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் எடுத்து பார்க்கும்போது முந்தின குவார்டரில் வெறும் 55 கோடி தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது 1063 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கள் பேருக்கு பாருங்கள் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 23% க்ரோத் ஆயிருக்கு. காசா 14% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காசா ரேஷியோ 33.4% இருக்குது. நெக்ஸ்ட் டோட்டல் அட்வான்சஸ் 22% க்ரோத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 3005 கோடியா இருக்கு. 21% க்ரோத் காமிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 76% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 73% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இவங்க சொல்லியிருக்கிறது அசட் குவாலிட்டி கிராஸ் என்பிஏ ரேஷியோ 4.23% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 6.76% இருக்கு. நெட் என்பிஏ ரேஷியோ 1.15% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 2.18% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 3ஆம் தேதி தான் சொல்லியிருந்தாங்க ரட்டன் குமார் கெஷ் வந்து இன்ட்ரீம் எம்டி அண்ட் சிஇஓ ஆட்ட அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேங்குக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 3% மேலே ஏற்றிருந்தாங்க. 192 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டரில் 55 கோடியாக இருந்தது. இப்போ 1063 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பந்தன் பேங்க் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25.8 கோடி பண்ணியிருக்காங்க. அதாவது 86.5% ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. ஆனால் முந்தின குவார்டரில் அவங்க எவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னா 207 கோடி பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.73% இருக்கு. அது முந்தின குவார்டரில் 2.61% இருந்திருக்கு. ஓவராலாட்டு பார்க்கும்போது இது நெட் என்பிஏ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து கூடி இருக்கு. இது ஒரு நெகட்டிவ் அப்டேட். நெட் என்பிஏ 0.83% இருக்கு. முந்தின குவார்டரில் 1.17% இருந்திருக்கு. ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 304 கோடியா இருக்கு. முந்தின குவார்டரில் 106 கோடியா இருந்திருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 60 கோடியா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஈல்ட் ஆன் கிராஸ் அட்வான்சஸ் வந்து 13 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16.45% இருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 18% க்ரோத் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2% க்ரோத் ஆயிருக்கு. நான் எம்எஃப் புக் பார்த்தீங்கன்னா 21% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் ஆயிருக்கு. ஹவுசிங் ஃபைனான்ஸ் 35% க்ரோத் காமிச்சிருக்கு. எஸ்பிஎல் வந்து 27% க்ரோத் ஆயிருக்கு. ஓவரால் டெபாசிட் வந்து 35% க்ரோத் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 4%. ரீட்டைல் டேம் டெபாசிட் வந்து 47% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 31% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 7.97% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பேங்க் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 328 கோடி ஒருத்துள்ள ஆர்டர் சோலார் பேட்டரி ப்ராஜெக்ட் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஷேர் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஒரு சோலார் பேட்டரி பவர் ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஆர்டர் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பிளான் வந்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு அந்த ஷேர் வந்து ஒரு 5% ரேலியாக இருக்கு. இது ஸ்டெர்லிங் வில்சனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸோட கிரெட்டா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் தான் அந்த வருஷம் ஜான்வரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லான்ச் பண்ணி 6 மாதம் ஆயிருக்கு. ஸோ அந்த 6 மாதத்தில் 1 லட்சம் பையர்ஸ் மேலே தாண்டி சேல் ஆயிருக்கு இந்தியாவில். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கணக்குப்படி பார்க்கும்போது 500 கார்ஸ் வந்து ஒரு நாளுக்கு சேல் ஆயிருக்கு. 6 மாதத்தில் 1 லட்சம் தாண்டி இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு 15,000 கார்ஸ் வச்சு சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ லான்ச் பண்ண அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த மந்த் ஆஃப் லான்ச்லேயே 50,000 புக்கிங்ஸ் வந்திருக்கு. மோரோராட்டு இந்த கார் வந்து 6 மாதத்தில் 1 லட்சம் கார் வித்திருக்கு. இது வந்து ஹியூண்டாயோட கிரெட்டா எஸ்யூவி செக்மெண்ட்டு. ஸோ இது அதை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இது வந்து ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2171 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா அது கோவிந்தா. ஏன்னா முந்தின குவார்டரில் அவங்க 2349 கோடி பண்ணியிருந்தாங்க. பட் இயர் ஆன் இயர் பேஸில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5408 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.25% இருக்கு. முந்தின குவார்டரில் 4.26% இருந்துச்சு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 4.29% இருந்திருக்கு. ஓவராலாட்டு குறைஞ்சிருக்கு. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3952 கோடியாக இருக்கு. 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கோட அசட்ஸ் பார்க்கும்போது ஈல்ட் ஆன் அசட்ஸ் வந்து 9.87% இருக்கு இந்த Q1ல. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் அது 9.60% இருந்திருக்கு. காஸ்ட் ஆஃப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 5.62% இருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது அது சேம் குவார்டர் லாஸில் 5.31% இருக்கு. அதர் இன்கம் பார்க்கும்போது 2441 கோடியாக இருக்குது. 10% growth காமிச்சிருக்காங்க. கோர் ஃபீன்னு சொல்கிறாங்க அது வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 2348 கோடியாக இருக்குது. பேலன்ஸ் ஷீட் அவங்க சொல்லியிருக்குது 5,30,165 கோடியாக இருக்குது இந்த Q1ல. 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் 3,98,513 கோடியாக இருக்குது. 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசா டெபாசிட் 1,46,334 கோடியாக இருக்குது. அதில் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 48,475 கோடி. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 97,659 கோடி. காசா டெபாசிட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் டெபாசிட்டில் 37% கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 3,47,898 கோடியாக இருக்குது. 15% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாட்டி இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு திருப்திகரமாக இல்லை. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் போராக தான் இருக்குது. இப்போதைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த டைமில் உள்ள என்ட்ரி கொடுக்கறது ரொம்பவே ரிஸ்க்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LIC இன்னைக்கு 1197 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு இந்த ஷேரு. ஸோ இன்னைக்கு 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ரெக்கார்டை டச் பண்ணது மூலமாட்டு இந்த ஷேரோட மார்க்கெட் கேப்லேஷன் பார்த்தீங்கன்னா 7.56 ட்ரில்லியன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த CY24ல மட்டுமே இந்த ஷேர் வந்து 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு LIC ரெக்கார்டாகி டச் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலம் மட்டும் மார்க்கெட் கேபிடலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் IRDA ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது மார்க்கெட்டில் அன்னைக்கு அடிச்சிருந்தாங்க 258 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்ட் ஹை பார்த்தீங்கன்னா 310 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ அதில் ஒரு அனாலிஸ்ட் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது 110 ரூபா 130 ரூபா வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க IRDAல. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரவி சிங் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் அனாலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு அது வந்து 250 ரூபா டு 260 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 240 சொல்லியிருக்காங்க. 330 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க IRDAல. ஸோ மோரோராட்டி என்ன கேட்டால் அந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு புதுசாக வாங்குறவங்க என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் உள்ள இந்த டைமில் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். ஸோ அனாலிஸ்ட் சொல்லுவாங்க, பட் அதுபடி எக்ஸாக்டாக நடக்கும்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா IRDA பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு நிறைய பேர் 300 ரூபா தாண்டோடனே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. மோரோராட்டி இப்போதைக்கு IRDAலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் 500 ரூபா தாண்டி இருந்துச்சு. 10% இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போய் இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூவல் வந்துருந்துச்சு. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லியன் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. $5.97 மில்லியன் வந்து அவங்களோட சப்சிடரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 10% மேலே ஏற்றிருக்காங்க. 500 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 500 ரூபா அந்த லெவலில் தாண்டி இருக்குது. இது வந்து பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1981 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 18.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
பட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முந்தின குவார்டரில் 1945 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ 9362 கோடி பண்ணியிருக்காங்க. 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 6% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஏற்றிருக்காங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸு. ஆக்சுவலாக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது 20.63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 17.82% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 52.7 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 44.73 ருபீஸாக இருந்திருக்கு. டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20.82% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2,33,443 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இயர் பேஸ்லேயும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆப்பிளில் வந்து அப்டேட்டு. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஃபோன் மாடல்ஸ் இந்தியாவில் ஐஃபோன் மாடலுக்கான ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டில் பேசிக் கஸ்டம் டியூட்டியை வந்து 20%லேருந்து 15% கம்மி பண்ணதுனால ஸோ அவங்களோட ஆப்பிள் ஐஃபோன் ப்ரோ மாடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாக்ஸ்கான் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து ஆப்பிள் ஐபேடை வந்து மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலையை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாக்ஸ்கான். நெக்ஸ்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ப்ரோ மாடல்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விரைவில் லான்ச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஐஃபோன் 15 ப்ளஸ்ஸை வந்து இந்தியாவில் பெகட்ரான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. மோரோவர் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 16 ப்ரோ ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து ஃபாக்ஸ்கான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி இந்த வருஷமே லான்ச் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.